அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பாஜகவின் புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கோவையில் நிருபர்களை சந்தித்த அண்ணாமலை, புதிய மாநில தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை, நான் யாரையும் கை காட்டவில்லை, கூட்டணி தொடர்பாக கருத்தையும் கூற விரும்பவில்லை, கட்சி நன்றாக இருக்க வேண்டும், நல்லவர்கள் நல்ல ஆன்மா இருப்பவர்கள் கட்சி, புண்ணியவர்கள் இருக்கும் கட்சி, உயிரை கொடுத்து கட்சி வளர்த்திருக்கிறார்கள், எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். புதிய தலைவரை தேர்வு செய்யும் போது நிறைய பேசலாம், புதிய தலைவருக்கான போட்டியில் நான் இல்லை. இங்கு தலைவர்கள் யாரும் போட்டி போடுவது கிடையாது. பாஜகவில் தலைவருக்கு போட்டியெல்லாம் கிடையாது. எல்லோரும் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்வு செய்வோம். இங்கு போட்டி எங்கிருந்து வந்தது? அதனால்தான் தலைவர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை என சொல்கிறேன். மற்ற கட்சிகள் போல் 50 பேர் சென்று பதவிக்காக வேட்புமனு நடத்தி ஓட்டு போடுவது போன்று கிடையாது. அனைவரும் சேர்ந்து ஏக மனதோடு ஒரு மனதோடு தலைவரை தேர்வு செய்வோம். அதில் போட்டி எங்கிருந்து வந்தது? என்னுடைய பணி எப்போதும் தொண்டனாக தொடரும். ஊழலுக்கு எதிரான போராட்டம் தொடரும். தமிழகத்தில் நல்லாட்சி கொண்டு வருவதற்கான பணி தொடரும். ஒரு தொண்டனாக கட்சி சொல்லும் பணியை செய்வேன். இந்த மண்ணை விட்டு செல்ல மாட்டேன். டெல்லி சென்றால் ஒரு நாள் இரவு தங்கிவிட்டு மறுநாள் தமிழகம் திரும்பும் ஆள் நான். இந்த மண்ணை விட்டு செல்ல மாட்டேன் என்று கூறினார். வக்ஃபு சட்ட திருத்தம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வெற்றிகரமாக நிறைவேறியது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி முகமது ஜாவேத் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ஐஏஎம்ஐஎம் கட்சி தலைவர் அசாதுதீன் ஓவைசியும் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த சட்ட திருத்தம் அரசியலமைப்புக்கு எதிரானது எனவும் முஸ்லிம்களின் அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக அரசு சார்பில் வழக்கு தொடர்போம் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிரந்தர தீர்வை எட்டும் வரை இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சத்தீவை பெற வேண்டும். இதற்கான ஒப்பந்தத்தை மத்திய அரசு எவ்வித சமரசமும் இன்றி நிறைவேற்ற வேண்டும். பிரதமர் மோடி கட்டாயமாக இலங்கை அரசிடம் இதை வலியுறுத்தி பெற வேண்டும் என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தன் மீது அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கோவில் ஆர்வலர் ரங்கராஜன் நரசிம்மன் மீது அவதூறு வழக்கு தொடர அனுமதி கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் மனு தாக்கல் செய்துள்ளார். யாருடனும் கூட்டணி இல்லை, நான் புலி, சுதந்திரமாக வேட்டையாடி நினைத்ததை சாதிப்பேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதிபட தெரிவித்துள்ளார். முன்னதாக நாம் தமிழர் கட்சி அதிமுகவுடன் அல்லது விஜய் தொடங்கியுள்ள தவிகவுடன் கூட்டணி செல்ல வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழக வீட்டு வசதி வாரிய வீட்டுமனை ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக அதிமுக ஆட்சியின் போது அமைச்சர் ஐ பெரியசாமி மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் ஐ பெரியசாமி மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். அமைச்சர் என்பதால் வழக்கு தொடர கவர்னர் மட்டுமே அனுமதிக்கு அளிக்க முடியும் என்னும் போதும் சபாநாயகர் அனுமதி அளித்தது தவறு எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் கூறியுள்ளார். தாய்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடி பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றார். மாநாட்டினிடையே அவர் வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸை சந்தித்தார். இச்சந்திப்பு தொடர்பாக நிருபர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இந்தியா வங்கதேச உறவில் தற்போது நிலவும் சூழலை கெடுக்கும் வகையில் செயல்படுவதை தவிர்க்க வேண்டும் என வங்கதேச அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸிடம் பிரதமர் மோடி கட் அண்ட் ரைட்டாக தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். கேரளம், தமிழகம், மேற்கு வங்கம் ஆகிய 3 மாநிலங்களுக்கு முறையே 328 கோடி ரூபாய், 2151 கோடி ரூபாய், 1745 கோடி ரூபாய் மத்திய அரசு மறுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம், இந்த தொகைகளை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட் கல்வித்துறை நிலைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கையுடன் இந்த தொகைகளை அளிப்பதை பிணைக்க கூடாது என்றும் நிலைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது. இந்த அறிவுரையை ஏற்று நிதியை மத்திய அரசு அளிக்கப் போகிறதா அல்லது நிலைக்குழுவின் அறிவுரையை புறக்கணிக்கப் போகிறதா என்று பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார். வக்ஃபு வாரிய மசோதா நிறைவேறியது மகிழ்ச்சி அளிக்கிறது. வக்ஃபு வாரிய சொத்துக்களை சட்டவிரோதமாக தின்பவர்களுக்கு இனி சிக்கல்தான். ஏழைகள் அவர்களின் உரிமையை பெற முடியும் என பேசிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இஸ்லாமிய முதியவரை ரிஸ்வான், நவ்ஜாத் மற்றும் ஷோயாப் என்ற மூவர் கத்தி மற்றும் உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அந்த மூவரை உத்தரப்பிரதேச அரசு கைது செய்துள்ளது. முதியவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பிற்கு போட்டியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்களுக்கு 25% வரி விதிக்கப் போவதாக கனடா தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.